ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நாங்கள் பிரயோஜனமானவர்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இன்று 2ஆம் கட்டம் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று விவிபேட் அந்த ஸ்லிப்பை பற்றிய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வழங்க இருக்கிறது. கர்த்தர் தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுங்கட்சியினர் மிகவும் வெறித்தனமாக இருக்கிறாங்க. பொய்கள் இதுவரைக்கும் சரித்திரத்திலே காணாத அளவுக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றன. பல காரணத்திற்காக கர்த்தர் இந்த தேர்தலிலே அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றும்படி அவருடைய நீதியின் வலது கரத்தை நீட்ட வேண்டும் என்கிற வைராக்கிய வாஞ்சை இடைவிடாத ஒரு ஜெபம் இருக்க தேவை. எல்லாவற்றையும் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தெரிந்து கொள்ளும்படியான ஒரு உத்தரவாதத்தை எல்லா நெருக்கடியின் மத்தியிலும், எல்லா உடல் ஆவி ஆன்மா சரீர அசௌகரியின் மத்தியிலும் அதை நினைத்து வாழும்படியான இன்றியமையாத அத்தியாவசியம் தேவை. இப்போ எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோன்னா, வளர்ந்தவங்கன்னு சொல்லி பலராலே கருதப்படுறவங்க தடுமாறுறாங்க. ரொம்ப பகீர்னு இருக்குது. இவங்களாம் தேர்ச்சி பெற்றவங்க, இவங்களாம் முதிர்ச்சி பெற்றவங்க, பல ஆண்டுகள் கடவுளோடு நடந்தவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம், அபிப்பிராயம் கொண்டவங்களாம் ஒரு தொய்வை கண்டு அப்படியே முடங்கி இருக்கிறாங்க, முடக்கப்பட்டிருக்கிறாங்க. சாத்தானுடைய தாக்குதல் சரியாக இருக்கிறது. சாத்தானை குறை சொல்லி நம்ம உட்காரத்துக்கு நமக்கு எந்த விதமான உரிமை இல்லை, நியாயம் இல்லை, ஞானமும் இல்லை. அது தேவனை மதிக்கிறதா இல்லை. ஆனால் சாத்தான் தாக்குறாங்கிறத ஒன்றும் நாம் மறைச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் தாக்க தான் செய்வான். நமக்காக ஆண்டவர் நமக்கு அரண்களை எழுப்பி தரும்படியான ஜபமும், எழுப்பி கொள்ளும்படியான பலனும் ஞானமும் தேவன் தந்திருக்கிறார். குடும்பங்கள், உலகத்தில் தீவிரவாத செயல்கள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. மூர்க்கர்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறாங்க. மதவாதிகள், அரசியல்வாதிகள், ஜாதிவாதிகள், மொழிவாதிகள், பொருளாசை கொண்ட மக்கள், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்தோடு கூட செயல்படும் பொழுது தேவனுடைய மக்கள் ஆவியிலே நிறைந்து வாழாமல் ஆவி அவிந்தது போல இருக்கிறோம். போராட்டங்கள் என்று சொல்லி அவங்க வெயில் உக்கிரம் பெருக அதே உச்சி வெயிலில் காலில் செருப்பு போடாமல் கால் கொப்பளிக்கத்தக்கதாக அந்த விக்கிரகத்தை போய் கும்பிட்றாங்க. செம்புளி கரும்புளி குத்திக்கிறாங்க, காவடி தூக்குறாங்க. அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே மழை பெய்யுது. உடனே அவங்க சாமி தான் மழை கொடுத்ததா சொல்கிறாங்க. அதை அவங்க இதயத்தில் நீங்கள் எடுக்கவே முடியாது. ஆனால் வெயில் நுக்கிற அதிகமாகும் பொழுது மழை வருங்கிறது இயற்கையும் பொய்த்து போனால் தேவன் இருக்கிறார். தேவன் தருவதற்கு இரக்கமாக இருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதிக பாதுகாவலோடு, குறிப்பாக ஆவி ஆன்மா சரீரம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும் அளவுக்கு கவனித்துக்கொள்ள வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. இது போதகம் பாணியிலே சொல்கிறேன்னு ஒழிய இது எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு இன்றியமையாத உண்மை. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் தேவனுடைய விரலை குறித்து. அதை குறித்து பின்பு நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நாம் யோசித்தோம். கர்த்தரை கவர்ந்தவர்கள் என்கிற ஒரு சிறிய தலைப்பிலே முதலாவதாக கவடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று கருதப்பட்ட நாத்தான்வேல் ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்தான்.
உத்தமத்துக்காக அதிகமாக பிரயாசப்படுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:17 தியானத்துக்கு கொள்வோம். The book of Luke's Gospel, chapter 1, verse 17. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக அவருக்கு முன்னே நடப்பான். இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை யோவானுடைய வாழ்வை பற்றி, அவருடைய சேவையை பற்றி சகரியாவுக்கு தேவதூதன் அறிவித்தார். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இன்னும் அது முன்னாடி கூட வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில், அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலப்பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகி கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இப்படி ஒரு அருட்பணியை செய்வதற்கு இன்றைய காலகட்டத்திலே யோவான் ஸ்நானகனைப் போல ஆண்டவர் ஊழியர்களை எழுப்பி தரும்படி ஒரு ஜெபம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு குடும்பத்திலேயே ஒரு யோவான் ஸ்நானகனைப் போல அர்ப்பணித்த தகப்பனாகவே இருக்கலாம், தாயாக இருக்கலாம், குறிப்பிட்ட நபரை, குறிப்பிட்ட ஒரு இன மக்களை, மொழி மக்களை, தொழில் வர்க்கத்தினரை ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். உத்தமமான ஜனத்தை ஆண்டோருக்கு ஆயத்தப்படுத்தும்படி எலியாவின் ஆவி கொண்டவனாய் திகழ்ந்த யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் எழுப்பி கொடுக்கும்படி நாம் ஜெபிக்கணும். இந்த பகுதியை நீங்கள் தன்னார்வம் கொண்டு சலித்து போகாமல் பல முறை நிறுத்தி நிதானமாக வாசிக்க உங்களுக்குள்ளாக அக்கினி மூழும் என்பதிலே எனக்கு சந்தேகமில்லை. பாரம் உண்டாகும், தரிசனம் உண்டாகும், கீழ்ப்படுதல் உண்டாகும். மலடியாக இருந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கும்போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அவர் பணி செய்யும்படியாக தேவன் தந்தார். இப்படி வேத கதாபாத்திரங்களை நாம் பொறுக்கி எடுத்து தியானிக்கும்போது அவங்களாம் ஒஸ்தி, நம்மளாம் மட்டம் அப்படின்னு நினைக்கிற தவறிலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நாம் ரொம்ப ஒஸ்தின்னு யோசிக்க வேண்டாம், மட்டம்னு யோசிக்க வேண்டாம். மறுபிறப்பை அடைந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். இந்த உபதேசத்தெல்லாம் கேர்லெஸ்ஸாக யோசித்து வாழ்க்கை கதையை போல் கழிச்சிடாதீங்க. ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரம் விறுவிறுப்பாக இருக்க முடியலங்கிறதுனால அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நிலை என்று நாம் தீர்மானித்து விடக்கூடாது. நாம் ஆயத்தமாக இருக்கும்போது கூட தேவன் நம்மை சந்திப்பார் என்று நம்முடைய எதிர்பார்ப்பிலே சற்று தொய்வு ஏற்படலாம். God can delay.
நிறைய இனிய கடைசி கால விஷயத்தில் சாத்தான் உபயோகிக்கிற ஒரு பெரிய கூர்மையான ஆயுதம் என்னவென்றால் குழப்பம், அதிருப்தி, குழப்பம், நிலைவரமற்ற ஆவி. இது மூணுமே யோசிங்க. நாம் எவ்வளோ விலையேறப்பெற்ற விஷயங்களை முதலீடாக பெற்றிருந்தாலும் குழப்பமும் அதிருப்தியும் ஏமாற்றமும் நம் வாழ்விலே நம்முடைய தரத்தை இழக்க செய்யும், உத்தமத்தை இழக்க செய்யும், உறுதியை இழக்க செய்யும். இதை பற்றி தயவுசெய்து யோசிங்க. ஒரு நேரத்தில் இருக்கிற உற்சாகத்தினால நம்ம என்றைக்குமே உற்சாகம் உள்ளவன்னு யோசிக்க வேணாம். ஒரு நேரத்தில் இருக்க தோய்வினால நம்ம எல்லாம் என்றைக்குமே நம்ம ஒரு யூஸ்லெஸ் உதவாக்கறன்னு யோசிக்க வேணாம். கவனமாகவே பார்த்துட்டே இருக்கணும். உங்கள் வாழ்வில் இருக்கிற குழப்பம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அதிருப்தி என்ன, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிலைவரமற்ற தன்மை எதை குறித்து, யாரை குறித்து, எப்பொழுது, என்ன இடத்தை குறித்தா, நிலையை குறித்தா, அந்தஸ்தை குறித்தா, பொருளை குறித்தா, கர்த்தரை குறித்தா, வாக்குகளை குறித்தா. ஏன்னா இஸ்ரவேல் நிலை எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இந்த பேக்ரவுண்டில் உத்தமம் என்பதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இது முதல் முறை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். நானே அப்படி தான் போதிச்சு கேட்குறதா அப்படி மனசில் தோணுது. அவருடைய பிறப்பை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாள்னு தான் சொல்கிறார். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்பை பற்றி சொல்லும்போது உடனே நமக்கு மூஞ்சி சுண்டக்காய் மாதிரி ஆயிடுது, மூஞ்சூறு மாதிரி ஆயிடுது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் யோவான் ஸ்நானரை வாக்கு பண்ணும்போது உனக்கு சந்தோஷம் உண்டாகும், அநேகர் சந்தோஷப்படுவார்கள்னு சொல்கிறார். ஆனால் அவர் கொடுத்த வேலை எந்த அளவுக்கு பின்னாடி அதை விவரிக்கிறார்னா, அவன் கர்த்தருக்குமாக பெரியவனாக இருப்பான். இந்த பெரியவனாக இருப்பான், வல்லமை உள்ளவனாக இருப்பான், கனம் புரிந்தவனாக இருப்பான். இப்படிலாம் நம்ம நினச்சா என்னத்தை தான் மைண்டில் நம்ம பதித்து கொண்டிருக்கிறோம் என்பது திரும்பி திரும்பி நம்ம உயிர்த்து உணர வேண்டியதாக இருக்குது, ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொருளுக்கு அடுத்த விஷயமாகவே, அந்தஸ்துக்கு அடுத்த விஷயமாகவே, செல்வாக்குக்கு அடுத்த விஷயமாகவே யோசித்து கொண்டிருந்தால் அது நம்முடைய வலிந்து பொருள் கொண்ட தவறு. இன்னைய அதிகாலையிலே தியானம் ஏசாயா 55:8-9. எல்லாம் பரிட்சயமான வசனம்தான். ஆனால் அதை தப்பில்லாமல் வாசிக்கிறது எனக்கு அவசியமாக தெரியுது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி தேவன் நம்முடைய தடுமாற்றத்திலே, நம்முடைய குழப்பத்திலே, நம்முடைய அதிருப்தியிலே, நம்முடைய நிலைவரமற்ற தன்மையிலே நம்மோடு எப்படி பேசுவார், எப்படி பேசுகிறார், எப்படி உணர்த்துகிறார், எவ்வளவு உத்தரவாதம் எடுத்துக்கொள்கிறார் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும்போது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான்னு ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். We are one in spirit with Jesus. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரிக்க முடியாத ஒரு உன்னதமான நிலை. இதெல்லாம் ஒரு விளையாட்டாக சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இந்த அளவுக்கு நம்ம வாழ்வு ஆண்டவரோடு ஒன்றித்து போக விரும்பி தான் பல சீர்திருத்தங்களை, பல முயற்சிகளை, பல திட்டங்களை, சம்பவங்களை, அறிவுரைகளை, ஆலோசனைகளை, நிகழ்வுகளை தேவன் அனுமதித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கும்படியாக. அதுவும் ஒரு பெரிய இட்டர்னல் சப்ஜெக்ட். அவரோடு இசைவாக இருக்க வேண்டும்.
நம்முடைய மனம் அவரோடு ஒத்துப்போக வேண்டும். அவருடைய மனமும் நம்முடைய மனமும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடாது. எலியும் பூனையும் போல் இருக்கக்கூடாது. முரண்பாடாக இருக்கவே கூடாது. விட்டு கொடுப்பதில் மாத்திரம்தான் ரகசியம் இருக்கிறது. இதற்காக நம்ம என்ன வேறு முயற்சி எடுக்க முடியும்? முயற்சி எடுக்கும் பொழுது நமக்கு தெரியல, தோல்வி உறுகிறோம், கேள்வி உண்டாகிறது, யோசனை உண்டாகிறது, கலக்கம் உண்டாகிறது. ஆனால் விட்டு கொடுத்து விட்டால் அவர் நம்மை அவரோடு கூட இசைவாக இணைத்து கொள்வார். நம்முடைய இணைப்பு இசைவாக இருக்கும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அது எப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறது வேணும். இவ்வளோ தான் சிம்பிளாக தான் நறுக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரம் இருக்குமோ உயர்ந்தது. இட்ஸ் அ டாப் கிளாஸ், இட் இஸ் அ ஹை திங்கிங். அது தரமான, உயரமான, உன்னதமான, உச்சிதமான, மனித மூளையாலே, மனித அறிவாலே, மனித விருப்பத்தாலே, வெறுப்பாலே, ஆசாபாசங்களாலே எட்டி பிடிக்க முடியாதது. ஆனால் அந்த அறிவையும் அந்த நிலையும் நாம் எப்படி சுலபமாக அடையலாம்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தான். எட்டாத உயரம், கீழே போய் சேர முடியாத ஆழம், அகலம், உயரம் எல்லாவற்றையும் நம்முடைய கையடக்கமாக நமக்குள்ளாகவே, மன அடக்கமாக நமக்குள்ளாகவே கொடுக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் தான் ஒவ்வொரு நாள் யோசிக்கணும். இன்று வேத வாசித்தீர்களாங்கிற வார்த்தையை நீங்களே யோசிச்சு உங்களே கேட்டுக்கணும். காலையிலேருந்து வாசிக்க முடியல, ரைட்டு. திரும்பியும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கணும். இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு சில நாட்கள் நாம் தண்ணியே குடிக்கிறதில்ல. உடனே நம்ம செத்தாக போயிட்டோம் இல்லை. ஆனால் அப்படி இருக்க என்ன ஆகிடுது? 2 நாட்களுக்குள்ளாக கோளாறு நமக்கு தெரியுது. அப்போ என்ன செய்கிறோம்? பரவாயில்ல, நாக்கு வறண்டா என்ன, தொண்டை வறண்டா என்ன, அந்த தண்ணி பற்றாக்குறையால் நம்ம சரீரத்தில் உண்டாகிற சமிக்கைகள் அது எப்பயுமே எனக்குள்ளே தான் இருக்குது அப்படிலாமா யோசிக்கிறோம்? தண்ணீரை தேடி மான்களைப் போல் தண்ணீரை தேடி கொண்டு குடிக்கிறோம். அப்போ விரும்பும்போது உடனே 1 லிட்டர் 10 லிட்டர்லாம் குடிக்கவே முடியாது. ஒரு கிளாஸ் குடித்தாலே பெரிய விஷயம். அப்படி திருப்பி ஆற்றி தான் அந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக நிறைய குடிக்க முடியுது. வார்த்தையை பற்றி தான் இவ்வளோ உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். வார்த்தையை வாசிக்கணும். உத்தமமான ஜனமாக தேவனுக்கு உருவாவதற்கு அவருடைய நினைவுகளுக்கு நாம் திரும்பணும். ரிட்டர்னிங் டு ஹிஸ் தாட்ஸ், ரிட்டர்னிங் டு ஹிஸ் பேட்டர்ன், ரிட்டர்னிங் டு ஹிஸ் பிளான். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயரமானதை நம்ம அடையணுன்னா என்ன பண்ணுறது? காத்திருக்க வேண்டியிருக்கு. உதவி தேட வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம உயரத்திற்கு அது எட்டவில்லை. மன உயரத்துக்கு, சரீர உயரத்துக்கு அது எட்டவில்லை. நம்முடைய திட்டங்கள், நோக்கங்கள், படிப்புக்கு, அறிவுக்கு, அனுபவத்துக்கு அது எட்டவில்லை, புரியவில்லை. அப்போ நம்ம உதவி தேவைப்படுது. அந்த உதவியை கொடுப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கேட்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். என்னோட பேசுங்க, என்னை உணர்த்துங்க, எனக்கு சுட்டி காமிங்க, நினைவு கொண்டு வாங்க, ஞாபகத்தை பலப்படுத்துங்க, கிளறுங்க, எதையாவது ஒன்று செய்யுங்க. இன்றைக்கி என்னோடு நீர் பேசினீர், உணர்த்தினீர், காண்பித்தீர். இந்த வார்த்தை இன்றைக்கி இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அது நிறைவேறி முடிஞ்சு எனக்கு. அன்பிலீவபிள். என்னடா காலையில் இந்த வார்த்தையை கொடுக்குறீரு, என்ன விஷயம்? இப்போ ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடி அது எனக்கு நிறைவேறிடுச்சு. இங்கே தான் கோயிலுக்குள்ளே.
நான் என்ன வானத்திலும் குதிச்ச தேவதூதனா? கிடையாது. சரியான போராட்டத்தில் இருக்கிறவன். கவனிங்க கவனிங்க, இதெல்லாம் யோசிங்க. பெண்களாகவே யோசிங்க. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். மணவாட்டியை ஆண்டவர் எப்படி நிறுத்தி கொள்கிறார் நமக்கு சொல்கிறாரு. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள மணவாட்டியாக சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாருங்கிற வசனம் நமக்கு தெரியும். நாம் உண்மையாக கூப்பிடலைன்னு யாரை பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை. நமக்கு தெரியும். நமக்குள்ளே உண்மை எப்படி இருந்திருக்குன்னா அவர் நமக்கு சமீபமாக இருப்பார். அவர் சமீபமாக இருப்பார்னா உடனே குத்துக்கல் மாதிரி பக்கத்துலேருந்து ஹாய் அப்படின்னு சொல்லுவார்னு நீங்கள் எதிர்பார்க்கணுன்னா எனக்கு தெரியாது. அதெல்லாம் இப்படி நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் வார்த்தை நம்முடைய 2 கண்களுக்கு இடையே குறியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அவரோட வார்த்தை நம்முடைய நாவிலே சுவாசத்துக்கு அருகாமையில் இருக்கணும்னு வேதம் சொல்லியிருக்கு. வார்த்தை தான். வார்த்தை தான். இன்னொன்று அதில் பியூட்டி என்னென்னா, பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ, ஓகே, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும். அப்போ பூமியிலும் வானத்திலும் அது இல்லை. இட் இஸ் இன் த வெரி ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். பூமியிலே கர்த்தருடைய வார்த்தையை தேட முடியாது, மண்ணில் தேட முடியாது, பொண்ணில் தேட முடியாது, பெண்ணில் தேட முடியாது. அது அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய நாவிலே இருக்கிறது, வார்த்தையில் இருக்கிறது, அவருடைய ஆவியில் இருக்கிறது, அச்சிடப்பட்ட இந்த வேத எழுத்துக்களிலே இருக்கிறது. நம்முடைய சாதாரண தமிழ் மொழியிலே இருக்கிற ஆனா அக்கனா தான் கொண்டு இந்த வேதத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் இதிலே இந்த எழுத்து உறுப்புகளிலே அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை இருக்குது, அவருடைய ஜீவன் இருக்குது, அவருடைய இரத்தம் இருக்கிறது, அவருடைய ஞானம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. எல்லா நேரத்துலையுமே அது நமக்கு கிடைத்து கொண்டே இருப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருந்தாலும் எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைக்கிறதில்லை என்பது நாம் எல்லா நேரத்திலும் விழித்திருக்கிறதில்லை. எல்லா நேரத்திலும் நாம் தொடர்பு உடையவர்களாக இருக்கிறதில்லை. தொடர்பை அப்பப்போ துண்டிக்கப்படுது. அதாவது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு செல்ஃபோனில் சொல்கிற மாதிரி திடீர்னு தொடர்பு இங்கேடா இங்கே தான் இருந்தார், அதுக்குள்ளே எங்கே போயிட்டார், இங்கே இந்த ஹாலுக்குள்ளே திடீர்னு யாராவது கூப்பிட்டு பாருங்கள் செல்ஃபோனில் நாட் ரீச்சபிள். அடா பாவி, எப்படி இருக்கும்? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறான், சரி எல்லோரும் இருக்கிறனால காதில் வச்சு பேசலாம் அப்படின்னா நாட் ரீச்சபிளாக விருட்டு நினச்சி வந்து சட்டையை கொத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது சொல்லுது. அந்த மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது we lose touch. ஏன்? க்ரௌடட் தாட்ஸ், நம்முடைய சிந்தையெல்லாம் நெருக்குகிற சிந்தைகள், அமுக்குகிற சிந்தைகள், ஊழ்கடிக்கிற சிந்தைகள், பராக்கு தான். ஆசைகள், பேராசைகள், நிராசைகள், துராசைகள், தவிப்புகள், கோபங்கள், நேற்றைய தின சிந்தனைகள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த காரியம், பல காலத்துக்கு முன்னாடி நடந்த காரியம். ஆனால் கர்த்தர் எனக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கா நான் சொல்கிறத கவனிங்களேன் இந்த வார்த்தையை. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு கர்த்தரே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுது? அது
புரிஞ்சால் நீங்கள் இங்கே இருப்பீங்க. மை காட், ஒரு ஒரு மகா பெரிய பரவசம் அடைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சகல சாதிய கூறு உள்ள ஒரு நிலையில் இருப்பீங்க. உங்களால் எதுவும் ஆகும், உங்களுக்குள்ளாக எதுவும் ஆகும், உங்களை கொண்டு எதுவும் ஆகும். ஏன் அப்படி ஒரு கர்த்தரே நமக்கு இப்போ குத்துக்கல் மாதிரி நின்று கவலைப்படாதீங்க ஆர்பிஎம் ஜனங்களே, இதோ நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் சொல்கிறீங்க, நடந்தால் தானே அப்படின்னு மனசில் சொல்லுது. அப்படியா? ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு புது புடவை கொடுக்கப்படும்னா உங்களுக்கு என்ன புரியும்? நல்லாவே புரியும். எங்கே பட்டு புடவையா, நூல் புடவையா, என்னென்ன 1008 விதமான புடவை இருக்குது, நைலக்ஸா, ஏதோ ஒன்று. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா என்னத்தை செய்ய போகிறாரோ? பெண்கள், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய காரியம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது இவ்வளோ நேரம் எடுத்து சொல்கிறேன். சபைக்கே ஆணும் பெண்ணுமாக நம்மை சிருஷ்டித்தார், ஆணிலிருந்து பெண்ணை வெளியே கொண்டு வந்தார். இப்படி நிறைய காரியங்களாக இருந்தாலும் திரும்பி ஒரு பெண்ணுடைய புரிதல் ஆணை விட வித்தியாசமாக இருக்கிறது. அதுவும் திருமண தாம்பதியத்தில் இருக்கிற அந்த புருஷன் மனைவியுடைய புரிதல் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. எத்தனையோ வருஷம் ஆனாலும் அவரை புரிஞ்சிக்கவே முடியலங்க அப்படி இவங்க சொல்லுவாங்க. ஒய்ஃபு சொல்லும் அவரை புரிஞ்சிக்க முடியல, புருஷன் சொல்லுவார் அது ஒன்றுமே புரியலங்க, அப்படியே காலமே முடிஞ்சிருச்சு எப்படி. ஆனாலும் என்ன ஆச்சரியம்னா 2 பேர் புரியாதவங்க போயிட்டு இருக்காங்க, பயணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் இல்லை, என் வழிகள் உங்கள் வழிகள் இல்லைன்னு கர்த்தர் சொல்லும்போது அப்போ நம்ம எங்கே இருக்கோங்கன்னு தானே அவர் சொல்கிறாரு. நீ என் வழியில் இல்லைப்பா, என் நினைவில் இல்லைப்பா, இல்லை என் நினைவு ஒன்றில் இல்லைப்பா, உன் வழியில் என்னை நீ அழைக்கலப்பா, நீங்கள் வந்து சேருங்க நான் போகிறேன். ஆனால் வசனம் கேட்கும்போது உங்களுடைய சமூகம் முன்னாடி செல்லட்டும் ஆண்டவரேன்னு. ஆனால் சொல்லுவேன், நான் முன்னாடி போய் சேர்ந்துடுறேன், வந்து சேருங்க, பாதுகாவலுக்கு படையை திரட்டிட்டு வாங்க. கவனிக்கிறீங்களா? உம்னா முஞ்சி மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படி சுவாரஸ்யமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் வசனம் தான், நான் சொன்னது தான், மருந்து தான், கஷாயம்தான். அதுக்காக ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரி வசனத்தை பெற்ற பிற்பாடு நான் என்ன ஏமாற்றிக்க முடியாது, என்ன ஏமாற்றிக்கிற மாதிரி நான் இல்லை. ஆனாலுமே நான் வந்து இவ்வளோ சொல்கிறீங்களே, அவர் மேலே எனக்கு புகார் சொல்லவே முடியல. அவர் நினைவுக்கு திரும்பணும். அவர் நினைவாக, அவர் வழியாக நாம் நடந்து கொண்டால் தோல்வியே இல்லை, காயமே இல்லை. காரணமில்லாத காயங்கள், அதையும் கரெக்டாக சொல்கிறேன். காயமே இல்லைன்னா கிறிஸ்துவுக்காக காயப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கும், காரணம் இல்லாத காயங்கள் இருக்காது. கவனம் இல்லாத வாழ்க்கையினாலே, பேராசையினாலே, அவல ஆசையினாலே நாம் நட்டப்படலாம். there won't be any loss. அதான் நான் சமீப காலமாக சொல்கிறேன், நமக்கு உண்மைக்குமே கர்த்தர் மன்னிக்கிட்டோம், நீங்கள் மன்னிங்க, நமக்கு கர்த்தர் மேலெலாம் ஒன்றும் அப்படிலாம் அலாதி மோகம், அப்படி அலாதி பிரியம், பாசம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ கலவரப்படலாம், கலகமே பண்ணலாம், அது உங்கள் சுதந்திரம். we don't have a very great love or total love for God. வந்துட்டோம் இந்த பாதையில், கொஞ்சம் நல்லா தெரியுது, அப்படி இப்படி நல்லா இருக்குது, கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் இது பண்ணுவார். என்னென்னமோ 1008 புரிதல், 1008 எதிர்பார்ப்பு, 1008 அதான் சொல்லேன், ஒவ்வொரு மாதிரி தினசாக அவரை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கோம். நமக்கு ஒரே மனமாக தேவனை தேடுகிற அந்த ஒழுங்கு இன்னும் வரல.
நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் இதெல்லாம் சவாலாக எடுத்து தனியாக வேதத்தை தியானித்து கத்தர்கிட்ட பேசி புகார் போட்டு விடுங்க, நல்லா போட்டு விடுங்க. இந்த ஆளெல்லாம் எங்கள் மனசு தெரியாமல் ரொம்ப ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறார், உங்கள் பைபிளை எடுத்தான் பேசுகிறார், நாங்கள் உங்கள் பிள்ளைங்க இல்லையா? நல்லா போட்டு விடணும், கேட்கணும். அப்போ உங்களுக்கு பதில் சொல்லுவார். கண்டிப்பாக அவங்க வாழ்வில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அந்த ஒரு நிலை, ஒரு மனம், ஏக மனம், ஏக சிந்தை, ஒன்றே நான் கேட்டேன் அதையே நாடுவேன். அது புரியலைங்கிறதுக்கு தான் 10-11 வசனத்தை சொல்கிறார். ஏசாயா 55:10-11. மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்கிறார். இப்போ இதோட இன்னும் எவ்வளோ பிளைன் ஸ்போக்கனாக பேச முடியும், ஆணித்தரமாக அதிகாரப்பூர்வமாக பேச முடியும். அவர் தான் துவக்கம், அவர் தான் முடிவு, அவர் தான் ஆல்ஃபா ஒமேகா. அவர் தான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாரு. நான் பேசினேன்னா நான் உன் நினைவில் ஒரு காரியத்தை கிளறி உன்னை என் நினைவில் வைத்திருந்து நீ என் நினைவில் இடம்பெற்று நான் உன் நினைவில் இசைந்து போவேன்னு சொன்னால் அங்கே விளைச்சல் தான், அங்கே காரிய சித்தி தான். அங்கே வெறுமைங்கிறதே கிடையாது, தோல்வி என்கிறதே கிடையாது, திசை மாறுகிறது என்பதே கிடையாது. மேலேருந்து இறங்கிச்சுன்னா திரும்பி மேலே போகிறதில்ல, கீழேருந்து உண்டாச்சுன்னா அது எழும்ப வேண்டியதான விஷயத்தை எழுப்பி அது காரியத்தை செய்யும் தான் சொல்கிறார். இப்போ சமீபமான இந்த யுத்தத்தில் கடலில் இருந்து ஏவுகணைகளை ஏவுகிறாள். கடலில் இருந்து அண்டர் த சீ, ப்ராபப்ளி ஃப்ரம் சப்மரீன்ஸ் ஆர் அதர் கைண்ட் ஆஃப் வாட்டர் லான்ச்சஸ். பெரிய பெரிய திறந்த வெளி, ஆள் நடமாட்டம் இல்லாத பரந்த பூமி, இல்லை அது பாலைவனமாக இருக்கு, காட்சி அளிக்கிற இடங்களிலிருந்து பூமிக்கு அடியிலிருந்து ஏவுகணைகள் சும்மா அது ஒவ்வொன்றையும் அதோ ஒரு இடத்துலேருந்து இயக்குகிறார்கள். கரெக்டாக செட் பண்ணி அது முதல்ல மேலே போகுது, அதுக்கப்புறம் இட் டேக்ஸ் அந்த திசை நோக்கி டேர்ன், ஒரு திருப்பம் கண்டு அது வாட்க மின்னல் வேகத்தில் போகுது. கரெக்டாக அந்த இடத்துல தான் போய் விழுது. இந்த அறிவு மனுஷனுக்கே இருக்கே, கர்த்தருக்கு இருக்காதா? அவர் வார்த்தைக்கு இருக்காதா? அவருடைய சிந்தைக்கு இருக்காதா? அவருடைய நோக்கத்துக்கு இருக்காதா? ஆனால் நமக்குள்ளே பதறி தான் போகிறோம். நமக்குள்ளே பொறுமையே இல்லை, பொறுமையே இல்லை. தேவனிடத்தில் நமக்கு பொறுமை இல்லை, ஒருத்தர் பொறுமை இல்லை, நம்ம விஷயத்தில் பொறுமை இல்லை, அடுத்தவங்க விஷயத்தில் பொறுமை இல்லை. ஆனால் நம்ம ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் நம்ம எல்லார் வாயிலையும் மாய்மாலம் தான் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஊருக்கு தான் பிரசங்கம், அடுத்தவங்களுக்கு தான் ஆலோசனை. என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு கஷ்டம், நீங்கள் என்னமா தப்பு பண்ணியிருப்பீங்க, எங்கேயாவது கோட்டை விட்டுருப்பீங்க, எங்கேயாவது கவனம் போயிருக்கோம், அதே இது நமக்கு அப்ளை ஆகாதா? அதை நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது? நமக்கு இன்னும் நேரம் எப்போ தான் வரும், நேரம் வரலன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களா? நம்ம நடந்துக்கிறது எப்படி நடந்துக்கிறோம் சொல்லுங்கள்? 24 மணி நேரத்தில் எப்படி நடந்துக்கிறோம்? நாம் படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிறோன்னு ஒரு நேரமே இருக்குது, ஆனால் படுக்கையில் நம்ம எழுந்திருக்கிறதே இல்லையே. லேஸில் எழுஞ்சிட்டாலும் பொழுது போக்குறது அதில் கரெக்டாக அந்த நீங்கள் 6 மணிக்குன்னா 5 மணிக்கு 3 மணிக்கே எழுந்திச்சிட்டாலும் நீங்கள் அடுப்பாங்கரையில் எப்போ போக போகிறீங்க? வழக்கம் போல் 8 மணிக்கு தான் ஆக்க பறக்க செஞ்சு அது இன்னும் ஆகலையா அங்கே ஒரு சத்தம் எல்லாத்தின் மத்தியில், அப்பா இன்றைக்கி நாள் முடிந்தது. புரியுதா உங்களுக்கு? Our commitment to our daily routine
இட்ஸ் நாட் சச் அ வெல்கம் இஷ்யூ. இதெல்லாம் உங்கள் ஆவியிலே உங்கள் செவிகளிலே புகாரை போலவே தோணுதுன்னு எனக்கு ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லத்தான் செய்கிறாரு. அதனால் நான் ரொம்ப திகைப்போடு தான் சமீப காலமாக சபைக்கு வரேன். என்னத்தை சொல்கிறது, என்னத்தை சொல்லக்கூடாது, எப்படி சொல்கிறது, எப்படி சொல்லக்கூடாது, வார்த்தைகளை பெற்றிருந்தும். நான் ஃபைனலாக நம்முடைய நடைமுறை வாழ்வு தான் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. இதை கொண்டு போய் நம்ம என்ன வனாந்திரத்தில் கொண்டு போய் நம்ம நடத்தி ஏதோ செய்ய போகிறாரு. அப்படியே வனாந்திரத்துக்கு கொண்டு போனால் நீ ஒரு ஆகார், நீ வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டா நீ ஒரு மோசே, நீ வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டா இஸ்ரவேல் சமஸ்தானம். எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கே, முன்மாதிரி இருக்கே. அவரால் கொண்டு போகப்பட்டிருந்தாலும், அவர் நிமித்தமாக கொண்டு போகப்பட்டிருந்தாலும், எதிரிகளால் விரட்டப்பட்டிருந்தாலும், தேவன் நம்மை கொண்டு செல்கிற மனுஷ சஞ்சாரம் இல்லாத இல்லை ஒத்தாசை இல்லாத அந்த சூழ்நிலையிலே தேவனே நமக்கு ஒத்தாசை புரியும்படி தான் அந்த இடத்துக்கு, அந்த நிலைக்கு, அந்த நிகழ்வுக்கு தேவன் நம்மை கொண்டு செல்கிறார். நம்ம என்ன தான் எஸ்கேப் ரூட்டை கண்டுபிடிச்சாலும், என்ன தான் ரொம்ப வசதி மிக்க ஒரு இடத்துல சாத்தியக்கூறு உள்ள இடத்துல வந்தாலும், தேவன் நினைத்த வண்ணமாக, தேவன் குறித்த நேரத்திலே குறித்த வண்ணமாக தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதை பற்றி ஒரு பெரிய உண்மை என்ன புரிஞ்சுக்கணும், சங்கடம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், சலிப்பு இல்லாமல், ஒப்பாரி இல்லாமல், ஒரு புழுக்கம் இல்லாமல், ஒரு புலம்பல் இல்லாமல், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் கிரயத்து கொள்ளப்பட்டவங்க, நாம் தேவனுக்கு சொந்தமானவங்க, நாம் நமக்கு சொந்தமானவங்க அல்லங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு நேரத்தில் உங்கள் பிள்ளையாக இருப்பேன், ஒரு நேரத்தில் அவங்க பிள்ளையாக இருப்பேன், ஒரு நேரத்தில் இவங்க பிள்ளையாக இருப்பேன், ஒரு நேரத்தில் எடுப்பார் பிள்ளையாக இருப்பேன், ஒரு நேரத்தில் அனாதையாக இருப்பேன், பிள்ளை யாருக்குமே இல்லைன்னு இருப்பேன். எல்லாத்துலேயும் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு நடத்தணும் அப்படின்னு நம்ம இருக்கோம். ஆமாம், நான் சொன்னதெல்லாம் அப்படியே உண்மை. உண்மையாகவே நம்ம அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்கன்னா அவங்க மூலமாக தான் சராசரியாக 90% மேலே நமக்கு எல்லாமே நிறைவேறணும். நம்முடைய சொந்த பந்தங்களை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏனென்றால் நம்மை பராமரிப்பதற்கு, நம்மை ஆளாக்குவதற்கு நம்மை பெற்ற தாய் தகப்பனுக்கு தான் பிள்ளைகளாய் கொடுத்தார். ஸோ உத்தமமான ஜனம், ஸ்டிக்கிங் டு ஹிம். சொந்த சகோதரனை பார்க்கலும் சிநேகிப்பவர் உண்டுன்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. ஆபத்து காலத்தில் உன் சகோதரன் வீட்டுக்கு போகாத, பக்கத்தில் இருக்க அயலாம் வீட்டுக்கே போக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் பைபிள் சொல்லுது. அப்போது ஒரு 1000 விஷயம் வாழ்க்கையில் கூடிருச்சு. 10 கிளியர் பண்ணுங்கள். ஒன்று கிளியர் பண்ணால் கண்டிப்பாக நாளாகும் தான், வருஷக்கணக்காகும் தான். 10 கிளியர் பண்ணுங்கள். அந்த நினைவு கொண்டு வாங்க. ஹேண்டில் தெம், திங்க் ஆஃப் தெம், சார்ட் தெம் அவுட். அதை பிரித்து பாருங்கள். முன்னுக்கு பின் முரணாக எது இருக்குது, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டதாக எது இருக்குது, எது குழப்பமாக இருக்குது, எது பேராசையாக இருக்குது, எது அவல ஆசையாக இருக்குது, யோசித்து பாருங்கள். துன்மார்க்கம்ங்கிறது எப்போ பார்த்தாலும் பிரச்சார வயசுத்தனம் அது மாத்திரம்தான் நினைக்காதீங்க. தெர் ஆர் அதர் கைண்ட் ஆஃப் விக்கெட்னஸ், எரிச்சல். அந்த கலாத்தியருக்கு 5ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் பார்க்குறோம். துர்மார்க்கம், துர்புத்தி, துர்ச்சிந்தை, அதை நீக்கி போடுங்க. போட்டி இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், மனசில் போட்டி இருந்துகிட்டே இருக்குது. we want to be proving ourselves. நான் அவனுக்கு இழைச்சவன் இல்லை, இவனுக்கு சளைச்சவன் இல்லை, சொல்கிறத வேணால் எனக்கெலாம் ஒன்றுமே இல்லை, ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பிம்போ. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டார், ஒருத்தர் உயர்த்தப்பட்டார்னா அப்போ நான் என்ன லூஸா? நான் என்ன இங்கே குத்துக்கல் மாதிரி? என்னை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா? என்னை பார்த்தா உங்கள் பிள்ளை மாதிரி தெரியலையா?
இங்கே இல்லை, அங்கே ஜெபம் ஓடாது, துதி ஓடாது. இந்த யெகோவா ஈரேமோ அது என்ன கிடைக்குன்னு தெரியாது. யெகோவா ஷாலமோ சமாதானம் போயிருக்கும். யெகோவா ராஃபாமோ உடனே கொள்ளுன்னு இருமிட்டு இருப்போம். லுக் அட் மீ, ஐ எம் காஃபிங், எனக்கு சுகம் இல்லையா? ஜெப நேரத்தில் சிரிப்பீங்களா? நானும் நல்லா சிரிப்பேன். என் பைத்தியக்காரத்தை நினச்சி சிரிப்பேன், எல்லாத்தையும் நினச்சி சிரிப்பேன். என்னை பைத்தியமாக கூட நினச்சிக்கலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் when I come out, I am clear, I am free. Praise the Lord. தாவீது எப்படி இவ்வளோ தெளிவாக இருக்க முடிச்சு? அவ்வளோ போராட்டத்து மத்தியில் அவர் தன்னுடைய ஆத்மாவோடு பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார், தேவனோடு பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார், ஆத்மாவோடு பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்ப்பதை மாத்திரம்தான் விசுவாசிக்கிறோம், இன்றைக்கும் பார்க்காததை விசுவாசிக்கிறதாவே இல்லை. அதனால தான் ஏதாவது கொஞ்சமாச்சும் ஒரு அடையாளம் காமிங்க, ஒரு தரிசனம் காமிங்க, ஒரு வார்த்தையை கொடுங்க, ஒரு சத்தம் கேட்கட்டும், ஒரு இடி தலையில் உழட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் அடையாளம். சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தான் அடையாளம். அடையாளம் தேடாதீங்க, அடையாளம் கொடுங்க ஆண்டவரேன்னா நீயே தான் அடையாளன்றவார். இப்போ உடனே என்ன பண்ணணும்? விருட்டுன்னு முத்தத்தில் இருந்த நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு கண்ணாடியை பார்க்கணும். நான் தான் இந்த அடையாளம். நானா? நீயே, நீங்கள் தான் இந்த அடையாளம். நான் வேடிக்கை பண்ணல, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியலன்னு உங்களுக்கு தெரியலாம், மேபி ட்ரூ. நீங்கள் தான் அடையாளம். நாம் எவ்வளோ தெளிவாக இருக்கோமோ, கர்த்தர் நமக்கு தெளிவு கொடுத்துட்டாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நாம தான் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு காரியம் நடக்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியும். காரியம் நடக்கும்போது நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இது தொடராதா, இது நீளாதா, இது முடிவடையாமல் அப்படியே தொடர்கதையாக இருக்காதான்னு. அப்படிலாம் ஆண்டவர் எங்கேயாவது நான் தொடர்கதையாக காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்காரா? இல்லை. அந்தந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த காரியத்துக்கு ஆண்டவர் வழி வாசலை திறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்ன எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. சமீபம் தான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணமாகவே நடந்துகிட்டே இருக்குமா? நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் பாசிபிள். ஒருத்தருக்கே தான் ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும். அது கல்யாணம் நீட்டிகிட்டே இருக்கலாமா? 3 மணி நேரங்கிறது 6 மணி நேரம் இடத்துலாம் சரி, காத்தாலும் சாயந்தரம் வரைக்கும் ட்ரம் அடிக்கலாம், என்னத்தையோ பண்ணு. அதுக்கப்புறம் தூங்கும் போதுமே that's not the way it happens. நல்லா கவனிக்கணும். பொழுது நான் போக்கலை. ஒரு நல்ல காரியம் நடந்த பிற்பாடு தேவன் அதோடு கூட அந்த ஒரு வெள்ளி கம்பியை போல ஒரு மீட்பின் கிரியை தொடர்ந்து பற்றி எறிவதற்கு, நிலைவரப்படுவதற்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துகிறாரு. கல்யாண நேரத்திலே, கல்யாண வைபவத்திலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கல்யாணமாக பண்ணிக்க போகிற அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை அறிமுகப்படுத்துகிறாரு. கட்டி கொடுக்குறவங்களுக்கு ஒரு பொறுப்பு, கட்டிக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு, வீட்டில் மருமகனாக சேர்த்துக்கிறதுக்கு மருமகளாக சேர்த்துக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு, சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பு, அவங்கள இருவரையும் சேர்த்து வைத்தவங்களுக்கு பொறுப்பு, தேச சட்டத்துக்கு ஒரு பொறுப்பு, சாட்சி இட்டவங்களுக்கு ஒரு பொறுப்பு, செலவு பண்ணவங்களுக்கு பொறுப்பு. சில பேர் ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க, சில பேர் நேர்ந்துக்குவாங்க. so many issues are there, good and bad. வெரி யூனிக் பொறுப்பை ஆண்டவர் உள்ளே நுழைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமே அந்த அடையாளம். எப்போல்லாம் பொறுப்பு வேணான்னு இருக்கிறோமோ நம்ம எப்படி ஆயிடுறோம்? மூஞ்சிரு மாதிரி ஆயிடுறோம். தோத்துறோம். மூஞ்சிரு பார்த்துருக்கீங்களா? When you reject your responsibility, you look nothing less than a munjuru.
நீங்கள் அழகி அப்படின்னு நினச்சிக்கிட்டா சந்தோஷம், அழகாகவே இருங்க. ஏன் திடீர்னு முக நாடி வேறுபடுது? இப்போதான் அத்திமரம் துளிர் பாட்டெல்லாம் புரட்சி தான். ஒரு செடி வைக்கிறோம், வளருது, பூ பூக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பூ பூத்த ஒரு பாடு அது காய் காய்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது பழமாகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது உதிர்ந்து போகும்போது நமக்கு எப்படி இருக்குது? துக்கமாக இருக்குது. அடிக்கடி அதுதான் நம்ம வாழ்க்கை. அப்படி தான் வளர்வோம், பூ 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 பூத்து காய் காய்த்து பழமாகி அதெல்லாம் பறித்து உபயோகமான பிற்பாடு திரும்பி அடுத்த சீசன் வரும், திரும்பி நம்ம பூப்போம். அதனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்குது. தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். திஸ் அ சைக்ளிக் திங். அந்த உத்தம ஜனத்தை தனக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று யோவான் ஸ்நானனுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பில் அதை திரும்பியும் நான் தேடி கொண்டிருந்தேன். நேரம் இல்லாமல் போயிடுச்சு. கேள்விப்பட்டேன், ரொம்ப எனக்கு பெரிய சவாலாகவே இருக்குது. அது எவ்வளோ உண்மை பொய்ங்கிறத, பொய்யாக இருக்காது, அது எவ்வளோ இன்னுமே அத்தன்டிக்காக இருக்கணும், ஒரு அதிகாரப்பூர்வமாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். யோவான் ஸ்நானன் 2.5 வருஷம்தான் ஊழியம் செஞ்சாராம். கவனிங்க, 2.5 வருஷம்தான் ஊழியம் செஞ்சுருக்காரு. ஜோசஃபஸ் ஃப்ளேவியஸ் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். ஜீசஸ் டைம்லேயே அந்த கண்டெம்பரரி டைமில் ஒரு சரித்திர ஆசிரியனாக இருந்திருக்கிறார். அவர் யோவான் ஸ்நானனி, இயேசு கிறிஸ்தை பற்றி, முக்கியமான நபர்களை பற்றி, யாக்கோபை பற்றிலாம் அநேக கருத்துக்களை அவர் ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் இல்லையா, அவர் சரித்திர ஆசிரியர்லேயே எழுதியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் சொன்னார், 2.5 வருஷத்தில் 10 லட்சம் பேரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தியிருக்காராம். தலையே எனக்கு சுற்றிருச்சு. 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் பேர். யோவான் ஸ்நானன வாழ்க்கையின் ஊழிய காலம் 2.5 வருஷம். 2.5 வருஷம் வெளிப்பட்டார். அது வரைக்கும் அவன் வனாந்தரத்திலே ஒலிக்கிறவனுடைய குரலாக இருப்பான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். யோவானை பற்றி ஏசாயாவிலும் மற்ற இடங்களிலும். அத்தனை வருடம் ஆண்டவரோடே தனிமையிலேயே இருந்து நேரத்தை செலவழித்து அந்த 2.5 வருடம் பகிரங்க ஊழியத்துக்கு வரும்போது, இயேசு கிறிஸ்து பகிரங்க ஊழியம் எவ்வளோ வருஷம்? 3.5 வருஷம். அவருக்கு முன்னோடியாக திகழ்ந்த யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் எத்தனை வருஷம்? 2.5 வருஷம். எத்தனை பேர் நடத்தியிருக்கிறாரு? அன்றைக்கி இருந்த ஜனத்தொகையில் 10 லட்சம் பேர் நடத்தியிருக்கிறார். என்ன பெருசாக பிரசங்கம் பண்ணார்? நறுக்குனார். தோத்திரம் அல்லேலூயா. அப்படி ஒரு ஊழியம் செய்த அவருக்கு கனி எப்படி? 10 லட்சம். அதெல்லாம் ஒரு ஊழியக்காரன் சொன்னான்னா நல்லா சுற்றுறாரு அப்படின்னு இருக்கும். ஒரு நடுநிலையான ஒரு சரித்திர ஆசிரியன் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். சாக்குப்போக்கு சொல்வதற்கு நமக்கு இடமில்லை. கர்த்தருடைய வருகை சமீபம். ஆக நம்முடைய நினைவுகள் ஆண்டோடைய நினைவுகளோடும், நம்முடைய வழிகள் ஆண்டோடைய வழிகளோடும் இசைந்து போகும்போது நாம் உத்தமமான பாதையிலே, நீதியின் பாதையிலே, ராஜ பாதையிலே, பரிசுத்த பாதையிலே நாம் நிச்சயமாக நடப்போம். நம்முடைய நடக்கையும் நம்முடைய பேச்சும் தேவனுக்கு இசைவாயிருக்கும். ஏனோக்கு அப்படி இருந்ததுனால்தான் ஏனோக்கை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமற் போனான். பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனையோ பேர் மறைமுகமாக பகிரங்கமாக என்னை எடுத்துக்கோங்க கேட்குறோம். எங்கேயாவது எடுத்துக்கிறாரா? ஐயா, சில பேர் வைங்க ஆண்டேங்கிற வச்சுக்கிறாரா? ரெண்டுமே இல்லை. அவர் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? we are not in step with God. தேவனோடு இசைவான ஒரு நடை இல்லை. அவர் ஏதோ ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கா, நம்ம என்னவோ பக்கம் நடந்துகிட்ருக்கோம். சில பேர் வீட்டில் நம்ம சபையில் இருக்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம். ஒரே கூரை தான், ஒரே கட்டடம் தான். சாப்பிட்ற நேரம் கூட அவன் ஒரு நேரம் உட்காந்து சாப்பிட்டு போவான், இவங்க ஒரு நேரம் உட்காந்து சாப்பிட்டு போவாங்க.
இப்படிலாம் இருக்குது. இசைவே இல்லை. ஆமாவா இல்லையா? எங்கே சொல்லுவீங்க? உடனே அவங்க வெளியே வீட்டுக்கே வராமல் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணாமே எனக்கு தெரியுது. வீட்டுக்கு வந்து பார்த்தேன்னா இன்னும் நல்லாவே தெளிவாக தெரியும். ஆமாவா? நான் சொல்கிறது பொய்னா அல்ல இல்லையா சொல்லுங்கள். நான் சொல்கிறது ரைட்டுனா பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். எனிவே கவனிங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். எதுக்காக மிஸ்பாவில் கூட சொன்னாங்க? அன்றைக்கி அங்கே தான் நியாயம் விசாரிக்கப்படும், அங்கே தான் வழக்குகள் தீரும். நியாயாதிபதிகள் அந்த இடத்துல வந்து இது பண்ணுவாங்க. 1 நாளாகமம் 29:18 வாசிக்கும்போது, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும். 1 நாளாகமம் 29:18 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும். இந்த ஜெபம் நம்ம எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கா இல்லையா? இந்த ஜெபம் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியதாக இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன ஆமாவா இல்லையா? உங்கள் எல்லாருடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இருக்கா? சொல்லுங்கள். உங்கள் இருதயம் எல்லாம் கர்த்தருக்கு நேராக இருக்கா? என்ன பூம்பு மாதிரி மாதிரி இல்லை, நேராக இருக்குது உங்கள் இருதயம். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராக இருந்தால் உங்கள் வீட்டுக்காரருக்கு நேராக இருக்கா? உங்கள் பிள்ளைகளுக்கு நேராக இருக்கா? ஒரு நேரத்தில் இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் எதையுமே கூட்டி குறைச்சி இல்லாதது இருக்கிறது போல் இருக்கிறது இல்லாத போல் அவங்களுக்கு சொல்லித்தரல. அவர் ஏன் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறாருன்னா, இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து, என்றைக்குமே நமக்கு அப்படி நிலைவரமான இல்லை. ஒரு நேரம் அப்படியே நேராக இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு அந்த பக்கம் திரும்பிடுது. ஆமாவா? யாரும் திருப்பிட்டாங்க, யாரும் திருப்பலை. யாராவது உங்களை திருப்ப முடியுமா? நீங்களா திரும்பலைன்னா யாராவது உங்களை திருப்ப முடியுமா? சொல்லுங்க. மணி அடிச்சிருச்சின்னு புத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் அனுமதி கொடுக்காம உங்கள் வீட்டுக்காரரால் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது செய்ய முடியுதா? என்ன இப்படி பார்க்குறீங்க? முடியவே முடியாது. நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்க? கோயிலுக்கு வந்துட்டு போகிற வாழ்க்கை அது ஒரு மாதிரி வாழ்க்கை, வீட்டில் ஒரு மாதிரி வாழ்க்கை, அப்படின்னு இப்படி சந்தைக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே அதெல்லாம் ஒரு அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் இருந்தால் வந்து வருகை வந்துட்டு போய் நம்ம இங்கே இருப்போம். லோத்து மனைவி மாதிரி அங்கே எங்கே பார்த்துக்கிட்டு எல்லாம் மெதுவாக பார்த்துட்டு வரேன், போங்க நீங்கள் முன்னாடி போங்க, இடம் பிடிச்சி வைங்க அப்படிங்கிற மாதிரி இருப்போம். திரும்பி வரும்போது அப்பையும் போவோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சோத்திரம். மொதல் தடவை கூட்டிகிட்டு போகும்போதும் நம்ம கையில் தான் இருக்குது, 2வது தடவை வந்து கூட்டிகிட்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸ்தோத்திரம் மாத்திரம் இருக்குது. ஆனால் நமக்கு ஸ்தோத்திரம்னா என்ன தெரியுமா? கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, ஆண்டவர் ஆனந்திப்பாராக, அவருக்கே எல்லாம் வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு ஒரு இதில் வாசம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஸ்தோத்திரம் சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒவ்வொரு தடவை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க? இப்போ இனிமேல் அந்த ஸ்தோத்திரத்தை இப்படி சொல்லி பார்ப்போம். எல்லா புகழும் இயேசுவுக்கே. சொல்லுங்கள். எல்லா புகழும் இயேசுவுக்கே. சொல்லுங்கள். எல்லா புகழும் இயேசுவுக்கே.
வெளியே போகும்போது வரும்போது நீங்கள் ஒவ்வொரு தடவை ஸ்தோத்திரமும் எல்லா புகழும் இயேசுக்கே. ஒரு தடவை 2 தடவை நல்லா யோசிச்சு பார்த்து, எல்லா புகழுமா நான் என்ன இப்போ புகழ்கிற மாதிரி பண்ணேன், என்ன வாழ்க்கையில் புகழ்ச்சி இருந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். எப்படி அவர் புகழ்ச்சிக்கு தக்க வண்ணமாக நீங்கள் வாழ்ந்தீங்க அதை நீங்கள் கவனிக்கணும். அப்போ உத்தமமான ஜனத்தை அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி அவன் எலியாவின் ஆவியுடையவனாய் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளை இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவருடைய இருதயத்தை தேவனிடத்திற்கும் உத்தமமான ஜனத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை கவர்ந்தவன். அவர் செய்த மட்டும் செய்தார். அவருக்குன்னு ஒரு நெருக்கடி வரும்போது யார் அவரை கண்டிப்பது? யோசித்து பாருங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்குள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாரும் சொன்னவரை யார் கேட்க முடிஞ்சிச்சு? யாரும் அவரை அப்ரோச் பண்ணவே முடியல. அவர் வேறு ஜெயிலில் இருந்துட்டு தன்னுடைய சீடையில் அனுப்புகிறார் இயேசுவிட்ட. வருகிறவர் நீர் தானா எப்படி கேட்குறாப்பாங்க? இல்லை வேற ஒரு காத்திருக்கும். இயேசுவே கேட்குற, என்னையா நீர் தானே அந்த ஆள்? என்ன இது மர்மமாக இருக்குது? ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் தானே அவர் சொல்லாமல் குருடங்க பார்க்குறானுங்க, செவிடங்க கேட்குறானுங்க, ஊமையர்கள் பேசுகிறார்கள், குஷ்டோயில் சோமாறாங்க, தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது, மரித்தோ உயிரோடு எழும்புகிறாங்க. நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் யோவானுக்கு சொல்லுங்கள். என்னிடத்தில் சந்தேகம் அடையாமல் இருக்கிறவன், தடுமாறாமல் இருக்கிறவன் பாக்கியவான் சொல்லி ஜனங்களுக்கு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை விடுவித்தாரா? விடுவிக்கல. யோவான் ஸ்நானன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு மரித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிப்போம். உத்தமமான ஜனம், உத்தமமான ஜனத்தினுடைய ஒரு உச்சகட்டமான உத்தமத்தின் உயரம், சிகரம் இயேசுக்காக பாடு அனுபவிப்பது. சிறைச்சேதம் பண்ணப்பட வேண்டியது அவசியமானாலும் சிறைச்சேதம் பண்ணப்படுவது, விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி ஸ்திரீகள் ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதனைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அநேகர் மரித்தோரை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து, எனக்கு உத்தம இருதயத்தை தாரும், உறுதியுள்ள இருதயத்தை தாரும். ஓ ராஜா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்.